இது நம்ம தொகுதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி கோட்டைக்கு பெயர் பெற்ற செஞ்சி தொகுதி பற்றி தான். இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் KS மஸ்தான். இவர் இந்த தொகுதியை முன்னேற்றி உள்ளாரா? அவரை பற்றி இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக செஞ்சி தொகுதியின் சிறப்புகளையும் அந்த தொகுதியின் தொழில் வளத்தையும் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கியமான வரலாற்று சுற்றுலா தலங்களையும் புகழ்பெற்ற ஆன்மீக கோவில்களான மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மற்றும் குடைவரை கோவில்கள், சமணர் படுகைகள் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டுள்ளது செஞ்சி தொகுதி. ராஜா தேசிங்கு மற்றும் நவாப்பிரையே போர் நடைபெற்ற இடம் செஞ்சி. செஞ்சி தொகுதி சென்னை, விழுப்புரம், வேலூர், கிருஷ்ணகிரி போன்ற முக்கிய நகரங்களை இணைக்கும் முக்கிய சந்திப்பாகவும் உள்ளது. இங்கு 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலக புகழ்பெற்ற செஞ்சி கோட்டை, மேல் சித்தாமூர் சமணர் மடம் மற்றும் குடைவரை கோவில்கள், மலை மீது அமைந்துள்ள சிங்கவரம் அரங்கநாதர் கோவில்களை கொண்டுள்ளது செஞ்சி. அதேபோல நந்தன் கால்வாய், வராக நதி ஆகியவை முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தின் பெரிய ஏரியான பனைமலை ஏரி, மேல்மலையனூர் ஏரி ஆகியவை இங்கு உள்ள விவசாயிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரம். செஞ்சி தொகுதியில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. செஞ்சி, அனந்தபுரம் ஆகிய 2 பேரூராட்சிகளையும் 2 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 115 ஊராட்சிகளையும் கொண்டுள்ளது. டெல்டா மாவட்டமான தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக அதிக நெல் உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என பல சிறப்புகளை கொண்டதுதான் செஞ்சி தொகுதி. செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் MLA மஸ்தான் பற்றியும் அவர் அந்த தொகுதிக்கு செய்துள்ள நன்மைகள் பற்றியும் பார்க்கலாம். செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் KS மஸ்தான். இவர் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றுள்ளார். இவர் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி மீது கொண்ட பற்றின் காரணமாக திமுகவில் பள்ளி பருவத்திலேயே தன்னை இணைத்துக் கொண்டு முழு நேர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். இவர் கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்துள்ளார். மேலும் திமுகவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தின் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டு KS மஸ்தான் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமியை 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு சென்றுள்ளார். கடந்த 5 வருடங்களாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிகம் கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினராக KS மஸ்தான் திகழ்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேல்மலையனூரில் புதிதாக வட்டாட்சியர் அலுவலகத்தை அமைத்து கொடுத்து அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துள்ளார். செஞ்சி தொகுதியில் உள்ள சத்தியமங்கலம் ஊராட்சியில் புதிதாக சார் பதிவாளர் அலுவலகத்தை அமைத்து கொடுத்து மக்களின் சிரமத்திற்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அவலூர்பேட்டையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பி புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்துள்ளார். அனந்தபுரம் பகுதியில் கால்நடை மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அனந்தபுரம் பகுதியில் புதியதாக கால்நடை மருத்துவமனை கொண்டு வந்துள்ளார். செஞ்சி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தென்பெண்ணை ஆற்றில் கூடுதலாக 2 புதிய கிணறுகள் அமைத்து கொடுத்து 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு பைப்லைன் அமைத்து குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்காக கேள்வி எழுப்பி கிணறுகளை அமைக்க அரசு ஒப்புதலை பெற்று அமைத்து கொடுத்துள்ளார். செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக
கடும் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வந்த நிலையில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டியை அமைத்துக் கொடுத்து தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தியுள்ளார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பல்வேறு ஊராட்சிகளில் நியாய விலைக் கடை கட்டிடம், நாடக மேடைகள், நெல் உலர்களம், பயணியர் நிழற்குடை, பள்ளி சமையலறை கட்டிடம், பள்ளி மாணவர்கள் அமர்வதற்கு மேஜை, நாற்காலி ஆகியவை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைத்துக் கொடுத்துள்ளார். செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் சாலைகளின் தரம் உயர்த்தி தார் சாலைகளை அமைத்துக் கொடுத்துள்ளார். அடுத்து செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க போகும் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். செஞ்சி கோட்டையை சுற்றுலா மையமாக அமைத்து தரப்படும் என அளித்திருந்த வாக்குறுதி தற்போது வரை நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வருகிறது. செஞ்சி பகுதியில் உள்ள மாணவர்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம் பகுதிகளுக்கு சென்று கல்லூரி பயில வேண்டிய நிலை இருந்து வருவதால் இதனை மாற்றி அரசு கல்லூரி செஞ்சி பகுதியில் அமைத்து தரப்படும் என தெரிவித்தார். ஆனால் இதுவரை இந்த அறிவிப்பு கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது. செஞ்சி கோட்டையில் உள்ள குளத்தை தூர்வாரி படகு சவாரி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த வாக்குறுதியும் தற்போது வரை கிடப்பிலேயே இருந்து வருகிறது. மேல்மலையனூர் மற்றும் அவலூர்பேட்டை கிராமங்களில் பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாமலேயே நிலுவையில் இருந்து வருகிறது. செஞ்சி அரசு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படும் என அளித்திருந்த வாக்குறுதியும் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது. திண்டிவனம் செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு ரயில் பாதை அமைக்க கடந்த 2008ஆம் ஆண்டு 176 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பல பாலங்கள், ஆறுகள் வழியாக கட்டப்பட்டது. இந்த திட்டம் தற்போது கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செஞ்சி தொகுதி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருப்பதால் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. ஏறக்குறைய 200 கிராமங்கள் இந்த நாத்தங்கால்வாயை நம்பி ஏரி பாசன விவசாயிகளாக இந்த 200 கிராம மக்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் நெல் விளைச்சல் தான் முக்கியமானது. நெல்லுக்கு தண்ணீர் அவசியமானது. இந்த தண்ணீரை நம்பி தான் இந்த பகுதி விவசாயிகள் இருக்கிறது. இந்த நந்தங்கால்வாய் சீர் செய்வது செஞ்சி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக, ஏறக்குறைய 45 ஆண்டுகள் கோரிக்கையாக இருக்கிறது. நகரின் முக்கிய மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இதன் காரணமாக நகர் பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பேருந்து நிலையத்தை வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்து கொடுத்து பெரிய பேருந்து நிலையமாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். செஞ்சிக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக மக்களுடைய கோரிக்கை புதிய பேருந்து நிலையம் காந்தி பஜாரில் தேவை என்பது. காரணம், செஞ்சியை சுற்றி 254 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே செஞ்சிக்கு வந்துதான் எல்லா பொருள்களையும் வணிகம் செய்ய முடியும். காந்தி பஜாரில் நிறைய நகை கடைகள், துணிக்கடைகள், சாலை ஓரம் இருக்கும் வண்டிகள் நிறைய இருக்கிறது. அதனால் வரும்போது, ஒரு சுப நிகழ்ச்சியில் வரும்போது மக்கள் ரொம்ப நெரிசலோடு இருக்கிறார்கள். அதனால் புதிய பஸ் நிலையம் அமைக்க வேண்டும் என்பது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. மத்திய தொல்லியல் துறையிடம் உள்ள 800 அடி உயரத்தில் உள்ள ராஜகிரி கோட்டை மற்றும் 430 அடி உயரத்தில் உள்ள கிருஷ்ணகிரி கோட்டை ஆகிய 2 கோட்டையினையும் சுற்றி பார்க்க வருபவர்களுக்கு
எளிதாக இருக்கும் வகையில் ரோப் கார் வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்றும், இதனால் உள்ளூர் பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்பதால் இந்த திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த செஞ்சி பகுதி தொடர்ந்து அரசியல்வாதிகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்கு. இங்க 2008 ரயில் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்து அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்காக நிலம்லாம் அளக்கப்பட்டது, இந்த ஆற்றுங்கள்லாம் பாலங்கள்லாம் கட்டினாங்க. ஆனால் அந்த திட்டம் ஏன்னா கிடப்பில் போடப்பட்டது. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், பயணிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி போகிற ஒரு திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க அதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்கல. அப்படியோ அந்த ரயில் திட்டம் வந்திருந்ததுன்னா இந்த செஞ்சி பகுதி, திருவண்ணாமலை பகுதி ஒரு சுற்றுலா மையமாக அறிவிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். 800 அடி உயரம் இருக்கிற மலை, அது மேலே வயதானவங்க ஏறி போக முடியாது. அந்த ஒரு மலைக்கு போகிறதுக்கு விஞ்சி கார் இருந்ததுன்னா இந்த சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதையெல்லாம் இந்த பகுதியில் நிறைவேற்றினா இந்த செஞ்சி பகுதி ஒரு முன்னேற்றத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் விவரங்களையும் அந்த தொகுதியில் இதுவரை வெற்றி பெற்றுள்ள கட்சியின் விவரங்களையும் தற்போது காணலாம். செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் 1,28,495 பேர் பெண் வாக்காளர்களும் 1,26,623 பேர் ஆண் வாக்காளர்களும் 34 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 2,55,152 வாக்காளர்கள் உள்ளனர். செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் 1951ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 15 முறை சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றுள்ளது. செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் 1951ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 8 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, பாமக சுயேட்சை வேட்பாளர்கள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த அரங்கநாதன் அங்கு வெற்றி கொடியை நாட்டினார். அதன் பின்னர் திமுக செஞ்சியை தனது கோட்டையாக மாற்றியுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கோவிந்தசாமியை 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திமுகவை சேர்ந்த KS மஸ்தான் வெற்றி பெற்று திமுக கொடியினை நிலைநாட்டினார். திமுகவே செஞ்சியில் அதிக முறை வெற்றி பெற்றிருந்தாலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தனது கோட்டையை தக்க வைத்துக் கொள்ளுமா, இல்லை மற்ற கட்சிகள் கைப்பற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களின் ஒரு ஓட்டு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். இதனை உணர்ந்து அனைவரும் வாக்களியுங்கள். இத்துடன் செஞ்சி தொகுதி நிறைவு பெற்றது.